ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம எருக்கம்பூ மாலையும் அருகம்புல் மாலையும் தான் கட்ட போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் அருகம்புல் மாலை தான் கட்ட போகிறேன். அதுக்கு ஒரு நூல் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இப்போ அருகம்புல் எடுத்துக்கிடுவோம். ஒரு சின்ன பீஸாக 2 பீஸ் எடுத்துக்கிடுவோம். எடுத்து சைடில் உள்ளதையெல்லாம் பிச்சு போட்டுருவோம், காஞ்சிருக்கிறத. இப்போ அதை அப்படியே 2 இதாக மடித்து எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு விநாயகர் சின்னதாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாலை கட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி போட்டு அப்படியே கட்டிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி சைடில் உள்ளதை பிச்சு எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு 2 பீஸ் எடுத்துக்கிடுவோம். எடுத்து இந்த மாதிரி எடுத்து அதை சின்னதாக மடித்து வச்சுக்கிடுவோம் அப்படியே இந்த மாதிரி. இப்போ நீளமாக இருக்கு இல்லையா, அந்த நூல் எடுத்து ஒரு சுற்று சுற்றிட்டு இன்னொரு சுற்று அப்படியே இழுத்து ஒரு சுற்றி அப்படியே இதில் போட்டு இழுத்துருவோம். அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணணும். இது மாதிரி 2 அருகம்புல் எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு அப்படியே அந்த நூலில் வச்சிடணும். வச்சுட்டு நீளமாக இருக்கிறத ஒரு சுற்றி அப்படியே அதில் போட்டுடணும். அவ்வளவுதான். நம்ம மல்லிகைப்பூ கட்டுற மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கட்டி எடுத்துக்கிடுவோம். நான் இந்த அளவுக்கு கட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா விநாயகர் சின்னதுனால எனக்கு இந்த சைஸே போதும். நான் இவ்வளோ தான். உங்களுக்கு விநாயகருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ சைடில் நீட்டிக்கிட்டு இருக்க அருகம்புல்லையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே முடிச்சு போட்டுருவோம். இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டுக்கிறேன். எனக்கு இவ்வளவு நீள அருகம்புல் மாலை போதும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அருகம்புல் மாலை. அதை அப்படியே வச்சுருவோம். இப்போ எருக்கம்பூ மாலை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் எருக்கம்பூ நம்மளுக்கு ஈஸியாகவே கிராமத்தில் வயல்வெளியில் வேஸ்ட்டாகவே வளர்ந்துருக்கும். அதுலேருந்து பிடுங்கிக்கிடலாம். இது மாதிரி பறித்து வச்சுருக்கேன். இப்போ அதில் அந்த முட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு சின்ன மொட்டை இருக்கும். அதை மட்டும் பிரித்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி எடுத்து அப்படியே போட்டுக்கிடுவோம். நம்மளுக்கு அதுதான் தேவை. இது மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே பிச்சு எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிடுவோம் நடுவில் உள்ளதை. விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் எருக்கம்பூ மாலையும் தான் விநாயகர் சதுர்த்திக்கு போடலாம். போட்டால் நல்லது. இப்போ ஒரு ஊசி எடுத்துக்கிறேன் நூலில் கோர்த்து. இப்போ அதில் இந்த எருக்கம்பூவோட மொட்டு இருக்கு இல்லையா, அதில் பின்னாடி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதுலேருந்து இப்படியே குத்தி அப்படியே நூலில் இழுத்துருவோம். இந்த மாதிரி இழுத்துருவோம். இது மாதிரி ஃபுல்லுமே எடுத்து இதே ஒரே சைஸ்லேயே நம்ம பண்ணணும். மாற்றி பண்ணக்கூடாது. இந்த சைட்லேயே பண்ணணும். பின்னாடி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஊசியை வச்சு குத்தி இந்த மாதிரி பண்ணணும். இது மாதிரி நம்ம ஃபுல்லுமே கோர்த்து விடணும். இந்த மாலை அவ்வளவு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கவே. இது மாதிரி ஃபுல்லுமே நம்ம இது பண்ணி நம்ம வேணுங்கிற சைஸில் வச்சுக்கலாம். விநாயகர் எவ்வளவு பெருசோ அந்த சைஸில் வச்சுக்கலாம். எனக்கு விநாயகர் சின்னது தான், இருந்தாலும் நான் இவ்வளவு பெருசாக எடுத்திருக்கேன். இப்போ அரளிப்பூ வீட்டில் பூத்தது தான், இப்போ தான் பிடுங்கிட்டு வந்தது. அதை ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்து இப்போ அதில் அந்த சைடில் வச்சு அப்படியே அந்த நூல் எடுத்து அப்படியே ஒரு சுற்றுறேன் ஃபஸ்ட்டு. மறுபடி இன்னொரு சுற்றிக்கிடுவோம். சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரியே அந்த நூல் அப்படியே எடுத்து 2 விரல் வச்சு அப்படியே ஒரு சுற்றி அப்படியே போட்டுருவோம். போட்டு நீளமாக வர நூலை இழுத்து விட்ருவோம். அவ்வளவுதான். பூ கட்டுறது சிம்பிள் தான். இந்த மாதிரி அப்படியே இழுத்து விட்ருவோம். இது மாதிரி 2 டைம் பண்ணிக்கிடுவோம். பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோஸ் மாதிரியே இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த சைடு இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து நம்ம 2 முடிச்சு போட்டுருவோம். ஜாயின் பண்ணி அப்படியே 2 முடிச்சு போட்டுருவோம். இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு சிசர் வச்சு இப்போ கட் பண்ணி விட்ருவோம் 2 நூலையும். இந்த மாலை நல்லாவே நீளமாகவே இருக்குது. நான் இது 2ஆக மடித்து தான் போட்டுக்கிற போகிறேன். அருகம்புல் மாலை பாருங்கள். நம்ம இப்போ செஞ்ச விநாயகருக்கு 2ஆக மடித்து போட்டிருக்கேன். அருகம்புல் மாலை கரெக்டாக இருக்குது சைஸு. இது மாதிரி தான் இருக்கும் நம்ம விநாயகருக்கு போட்டால். இப்போ நம்ம கடையில் வாங்கின விநாயகருக்கு போட்டாலும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் சைஸு. 2 மாலையுமே இது மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.